கர்த்தருடைய நாமம் என்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். கர்த்தருடைய மகிமையும் அவருடைய கிருபையும் நித்தியமானது. கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் தம்முடைய நாமத்தை மோசேக்கு வெளிப்படுத்தினார். தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்றார். கர்த்தருடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது அன்புள்ளவராகவும் கிருபையும் இரக்கமும் உள்ளவராகவும் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் புறஜாதி ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய சமூகத்தில் வந்து முறையிடும் போது கர்த்தர் அவர்களுடைய முறையிடுதல்களை விசாரிப்பார். அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பார். அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு தக்க பதில் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்க மாட்டார். தம்முடைய கிருபையினால் அவர்களுக்கு இறங்குவார். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதோ அல்லது அவர்களை அழித்து போட வேண்டும் என்பதோ கர்த்தருடைய நோக்கம் அல்ல. அவர்களுக்காக பரிதாபப்பட வேண்டும் என்பதும் அவர்களுடைய நியாயம் ஒடுக்கப்படக்கூடாது என்பதும் கர்த்தருடைய விருப்பம். வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் பிரஸ்தாபங்கள்: கர்த்தருடைய நாமம், பஸ்கா பண்டிகை, வேத வாக்கியம் அடங்கிய சிறிய பெட்டி, அமலேக்கை யுத்தத்தில் நாசம் பண்ணுதல், ஏபோத்து ஞாபக குறிக்கல், பாவ நிவர்த்தி பணம், எக்கால சத்தம், காணிக்கை, கோராகுவின் தண்டனை, யுத்தத்தில் கொள்ளையிட்டது, இஸ்ரவேலர் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை கொண்டாடும் ஓய்வு நாள், யோர்தானின் நினைப்பூட்டும் அடையாளம், யூரீம் என்னும் பண்டிகை நாட்கள், தேவன், ஆலயத்தில் உள்ள கிரீடங்கள், இயேசுவின் அபிஷேகம், கிறிஸ்துவின் ராபோஜனம், சத்தியம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கர்த்தர் நீதிமானை நியாயம் தீர்ப்பார். தம்முடைய ஊழியக்காரர் மீது கர்த்தர் இன்னும் கிருபையுடன் இருந்து அவர்களுக்காக பரிதாபப்படுவார்.